வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றமே இல்லாமல் சுக்கிரனும் புதனும் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தன்மையை சொல்கிறது. 7ஆம் வீட்டில் இந்த ரெண்டு சுபர்களும் முக்கியமான கிரகங்கள், திரிகோணாதிபதிகள். அவங்க 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? மனைவியால் சந்தோஷம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை கொண்டது இதெல்லாம் ஏற்படுறது. 8ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கார், ஆனால் குரு பார்க்குறார். அப்போது இதை இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு. இதை எப்படி சொல்லலான்னா, ஒரு தந்தை தன் மகள் கல்யாணத்துக்காக ரொம்ப அலைச்சல் இருக்கும், ரொம்ப டைட் ஷெட்யூலில் இருப்பார். பல பேரை பார்க்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு, இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இதில் ரெஸ்ட்டே இருக்காது, டயர்டாக இருக்கும் அவருக்கு. அதே நேரத்தில் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது போன்ற ஒரு பிஸி ஷெட்யூல் தான் உங்களுக்கும். அது உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரமாக இருப்பதால் இது மன மகிழ்வையும் ஒரு நிறைவையும் தரக்கூடிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.